ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? போன மாதம் 28 ஏப்ரல் 2024, சரிங்களா? அதை பற்றின ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கேட்டகரி, நான் ப்ரியாரிட்டி கேட்டகரினா என்ன, அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் டீட்டெயில்ஸ்க்கான ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 17 கேட்டகரி ஜாப் இருக்குது பார்த்தீங்களா? டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த 17 கேட்டகரி ஜாப் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி அந்த வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 விதமான இந்த ஜாப் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா? இந்த 4 கேட்டகரி, டிரைவர் வந்து ஒரு கேட்டகரி, காப்பீஸ்ட் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒரு கேட்டகரி, அப்புறம் கிளீன்லெஸ் ஒர்க்கர், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் அந்த ரிலேட்டட் ஒர்க் வரும் பார்த்தீங்களா, அது ஒரு கேட்டகரி, அப்புறம் எக்ஸாமினர், பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆர்பிட்டர், இது ஒரு கேட்டகரின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 கேட்டகரிக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ், பாடத்திட்டம், அதேமாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கொஷின்ஸ் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம வந்து எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே போல் எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரே நாளில் வைப்பாங்களா இல்லை வேறு வேறு நாளில் வைப்பாங்களான்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது நம்ம சொல்லியாச்சு, வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2329 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. அது 17 விதமான ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2329 வேகன்சி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எப்படி பிரியுதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துருந்தோம், ஓகேங்களா? மொத்தம் 33 லொக்கேஷன்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இப்படி பிரிச்சுருக்காங்க. இந்த 4 கேட்டகரி தான் வந்து உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 17 விதமான அந்த கேட்டகரி பார்த்தீங்களா ஜாப், இது 4 கேட்டகரியாக பிரிச்சுட்டு வச்சுருக்காங்க. ஏன் அந்த 4 கேட்டகரின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போது அங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே சேர்ந்து இங்கே பாருங்கள், இந்த 142 இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், இது எல்லா கேட்டகரியும் ஜாபும் சேர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்காங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போது டிரைவருக்கு மட்டும் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் மாறும், சிலபஸ் மாறும், சரிங்களா? அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மாறும். அதே போல் காப்பீஸ்ட் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்னும் சிலபஸ் எல்லாமே காமனாக இருக்கும். அவங்களுக்கும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இது காமனாக இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த 17 விதமான ஜாபை 4 கேட்டகரியாக பிரித்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து காமனாக விட்டுருக்காங்க. அதை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சரிங்களா? அங்கே பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். கல்வி தகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆர்பிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை 10th மேலே படிச்சிருந்தாலும் ஓகே தான். மினிமம் 10th படிச்சிருக்கணும். டிரைவர் போஸ்ட்டுக்கு 8வது படிச்சிருக்கணும், ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் காப்பீஸ் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8வது படிச்சிருக்கணும். இவங்க இந்த டிரைவரும் காப்பீஸ் அட்டெண்டர் 8வது தான். ஆனால் இவங்களுக்கு எக்ஸாம்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேறு சிலபஸ் இருக்கும், இவங்களுக்கு வேறு சிலபஸ் இருக்கும். அதனால தான் இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் ஒர்க்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும்னு சொல்லலை, இவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்குமே அந்த எக்ஸாம் இருக்குது, ஆனால் சிலபஸ் பேட்டர்ன் இந்த எக்ஸாம் தேர்வு முறை வந்து மாறும், சரிங்களா? அதை பற்றி நம்ம விவரங்களாக பார்க்கலாம். அதே போல் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அதாவது நம்ம வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாமா, எல்லா போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இங்கே வருங்க, இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை படிங்க. ஒவ்வொரு நீதித்துறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு தனித்தனி அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டிருப்பதால் விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விருப்பப்படி ஏதாவது ஒரு நீதித்துறை மாவட்டத்தில் தங்களுக்கு ஏற்ற பதவிகளுக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள், சரிங்களா? ஏதாவது ஒரு மாவட்டத்தில் என்ன பண்ணணும், அதாவது எந்த பதவி விருப்பம் இருக்கோ அந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் அனைத்து நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள ஒரே விதமான பதவிக்கான பொது எழுத்து தேர்வு, சரிங்களா? பொது எழுத்து தேர்வு, செய்முறைனா ஸ்கில் டெஸ்ட்டு, வாய்மொழி தேர்வு, வைவா வாய்ஸு,
ஓகேங்களா? ஆகியவை அந்தந்த மாவட்டங்களிலோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு சென்னை நிர்ணயிக்கும் வேறு இடங்களிலோ ஒரே நாளில் நடைபெறும். சரிங்களா? அப்போ பாருங்க, மேக்ஸிமம் இப்போ வந்து இப்போ ஓஏ கேட்டகரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு ஜாப் செலக்ட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் காப்பீஸ் அட்டண்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் வராங்களா, அப்போ மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். அப்போது நீங்கள் ஆஃபீஸ் அட்டண்டருக்கும் அப்ளை பண்ணுறீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்கும். அது வந்து அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க. ஒரே விதமான அந்த பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமும் எப்படின்னா ஒரே நாள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ டிரைவர் கேட்டகரிக்கு வந்து அடுத்த நாள் நடக்கலாம். அதே போல் ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் நடக்கலாம். இந்த எக்ஸாமினர் ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாளில் இல்லை காலையில் மதியம் அப்படின்னு அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது நம்ம டேட் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்குங்க. அதை தாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அதே போல் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நீதித்துறை மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பின்பு மற்றொரு நீதித்துறை மாவட்டத்திற்கு மாற்றம் செய்ய எழுப்பப்படும் எந்த ஒரு கோரிக்கையும் மாட்டாது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, சரிங்களா, ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்குறீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஜாப் வந்து அலாட் ஆயிருக்கோ அங்கே மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதை தான் சொல்கிறாங்க. அதே போல் இந்த வேலையின் தன்மையானது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்த மாவட்டத்திலேயே தங்கி பணி செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஆகையால் அவர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்து பணி செய்ய இயலாது. எனவே விண்ணப்பதாரர்கள் நீதித்துறை மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இன்டெரக்டாக கூட சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட், அப்புறம் இன்டர்வியூன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா. இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து இன்டெரக்டாக உங்களுக்கு வந்து பாதிக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப லாங்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. லாங்காக ட்ரை பண்ணுறப்பனாங்கன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் அங்கேயே உங்கள் சொந்த ஊராக இருக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் போயிட்டு வர மாதிரி இருக்கணும், ஒர்க் டைம் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லாங்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க, உள்ள இன்டர்வியூ எங்கன்னா போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் இது வந்து பாதிப்பாக இருக்கும். அப்போ வந்து அந்த மார்க் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஏன் இவ்வளோ லாங்காக வந்தீங்க அப்ளை பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு இன்டெரக்டான கொஷின்ஸ் வந்து எழுப்போம். அப்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கப்போ வேற ஒருத்தருக்கு அந்த ப்ரெஃபரன்ஸ் போயிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஃபரன்ஸ் வராது. அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கிளில் கிட்ட அதாவது நியர்பை இருக்க டிஸ்ட்ரிக்ட் மாதிரி பார்த்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கேட்டகரி தான் முக்கியம். சிலபஸ் பேட்டர்ன் எக்ஸாம் வந்து ஒரே டேட்டில் டைமில் வருமா, அதுதான் அங்கே ப்ராப்ளமே. இப்போ டிரைவர் கண்டிப்பாக தனியாக வரும். அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான், அவங்களுக்குமே மோஸ்ட்லி ஒன்றா வரது தான் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கேட்டகரி ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே எக்ஸாம் வந்து காமனாக வரதான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி தான் வந்து அவங்களும் அந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ் இங்கிலீஷில் வந்து விட்டுருக்காங்க, காமனாக விட்டுருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ 17 விதமான கேட்டகரி ஜாப் இருக்குது அப்படின்னா அவங்க 17 விதமான நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக விட்டுருந்துருக்கலாமே. எதுக்கு இவங்க வந்து இப்படி ஒரு நாளாக பிரிக்கணும்? நான் உதாரணத்துக்கு இப்போ டிஸ்ட்ரிக்ட் சென்னை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து சப்போஸ் வேறு வேகன்சி தான் இருக்கும், அந்த கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் அப்போது சென்னை தான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ டிரைவருக்கு மட்டும் தனியாக, அப்போ இவங்களுக்கு தனியாக அப்படின்னா மோஸ்ட்லி எக்ஸாமும் ஓரளவுக்கு அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு தனியாக, டிரைவருக்கு தனியாக, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தனியாக, காஃபி அட்டெண்டர் தனியாக, அந்த மாதிரி வரதான் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அது அவங்க எக்ஸாம் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா அதை கிளியராக புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், பட் சிக்கல் இல்லாமல். அதே போல் உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இல்லை வேறு ஏதாவது பெயிலிஃப் போஸ்டர் இல்லை எக்ஸாமினர் போஸ்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அதே போல் ரொம்ப லாங்காக இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதர் டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
ஆனால் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓஏ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓஏ அப்ளை பண்ணுறது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஓகேங்களா, ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஒரு போஸ்ட் அப்படி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அப்ளை பண்ணுங்க, அதான் நல்லது. சரிங்களா, இப்போது இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் உதாரணத்துக்கு சென்னையில் ஓஏ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓஏ அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் சாரி, ஓஏ அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ சென்னையில் ஓஏனா வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் வேறு போஸ்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு போஸ்ட்டு, இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வேறு போஸ்ட், அது நியர்பை இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. சப்போஸ் எக்ஸாம் போகிறதுக்கோ இல்லை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஒரு இன்டர்வியூ ஒரு போகிறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எதுவுமே பாதிப்பு இருக்காது. ஓகேங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு போஸ்ட், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வேறு போஸ்ட், அப்படி கிளாஸ் ஆகாத மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க, கிளியராக சொல்லியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இதே தான் இங்கே இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, தமிழ் அண்ட் இங்கிலீஷு. சரிங்களா, இது இங்கே பாருங்கள், ஏன்ற பாயிண்ட்டு இங்கே இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷனில் ஜின்ற அந்த இதில் ரோலில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 4 கேட்டகரியாக நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், அந்த 4 கேட்டகரி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு கல்வி தகுதி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமில் இருக்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தா மினிமம் போதும், அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கலாம். டிரைவருக்கு 8வது படிச்சிருந்தா போதும் லைசன்ஸு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்னுக்கு 8வது படிச்சிருந்தா போதும். அப்புறம் இந்த ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் எம்பிசி டிசி 500. சரிங்களா, அதே போல் எஸ்சி எஸ்டிக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் டெஸ்டிடியூட் விடோஸ் ஆல் கேஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கம்யூனிட்டி வைஸு எத்தனை வேகன்சி இருக்குது, எங்கெங்கே அப்ளை பண்ண முடியும் தோதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் பிசிஎம் இவங்க, ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 500 நீங்கள் பே பண்ணணும் இல்லையா. அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னன்னா அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 4 போஸ்ட்னா ஒரு 2000, 5 போஸ்ட்னா 2500 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, சப்போஸ் அமௌண்ட்டு பே பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சிக்கல் ஆகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படிக்கவும் போகிறீங்க, அமௌண்ட்டும் பே பண்ண போகிறீங்க. அதனால் உங்கள் எஃபோர்ட்டை வந்து உழைப்பையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, அதுதான் நான் சொல்ல வரேன். அதே போல் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 4 கேட்டகரி அவங்களுக்கான பாடத்திட்டம், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களா. இந்த எக்ஸாமினர் ரீடர் சீனியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்களா, இங்கே அதாவது எஸ்எல்சி படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா, பார்ட் ஏ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். பார்ட் பி மட்டும் மாறும். ஓகேங்களா, பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த எக்ஸாமினர் ரீடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டேஜ் தான் செலக்ட் பண்ணுறது. ஒன்று காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்னொன்று பி வந்து பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ். அவ்வளோதான். ரிட்டன் எக்ஸாமுக்கு 170 மார்க்கு, வைவா வாய்ஸுக்கு 30 மார்க்கு. சரிங்களா, காமன் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பார்ட் ஏ கம்பல்சரி. நீங்கள் பார்ட் ஏல பாஸ் பண்ணால் தான் உங்கள் பார்ட் பி வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரூல்ஸ். சரிங்களா, அப்போ பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது. ஓகேங்களா, அதே போல் பார்ட் பி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு 120 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா, அவங்க சிலபஸும் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏக்கு என்ன சிலபஸ், பார்ட் பிக்கு என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு சிலபஸுமே சொல்லியிருக்காங்க. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டிஸில் மினிமம் என்ன பண்ணணும், 20 மார்க் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த கடத்துக்கு மூவ் ஆக முடியும். பார்ட் பி வந்து எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, தான் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் அப் டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அவங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ். 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் கொஷின் வரும். அதாவது மல்டி அப்ஜெக்டிவ் கொஷின். சரிங்களா, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் வரும் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி. இதே தான் தமிழில் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே தான் தமிழில் அங்கே வந்து சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இது இங்கிலீஷு, இது தமிழ். யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியமோ இதை பாருங்கள், தமிழ் மீடியமாக தான் இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த எக்ஸாமினர் அப் டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அவங்களுக்கான இது 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் எடுப்பாங்க. சரிங்களா, அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் காப்பிஸ்ட் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இவங்க ஒரு கேட்டகரியில் வராங்க. பார்த்தீங்களா, இவங்களுக்கு சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து காமன் தான். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்துங்க அதே போல் தான் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு மினிமம் 20 மார்க், 50க்கு 20 மார்க் வாங்கணும், அப்போ தான் எலிஜிபிள் ஆவாங்க. சரிங்களா, அதே போல் பார்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து, ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் தானே இவங்களுக்கு, அதனால் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான் பார்ட் பி வந்து இவங்களுக்கு பாருங்கள். அதாவது எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து வேறு ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டிஸ்ட்டு. ஆனால் இதுவே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான். ஸோ அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. ஆனால் பார்ட் ஏ மட்டும் தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் தமிழ் தானே இருக்கும். பார்ட் பி மட்டும் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இதுதான் வந்து பார்ட் பி. பார்ட் பிக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 20, 50 மார்க்கு 20. சரிங்களா? இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அட்டன்ட் இருக்குது. அதுவே தமிழ் மீடியம்னா செக் பண்ணிக்கங்க. இது வந்து தமிழ் மீடியம் அவங்களுக்கான பாடத்திட்டம் எல்லாம் சேம் தான். இது இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியம். ஓகேங்களா? 8ஆம் வகுப்பு தரத்தில் தான் கொஷின் வந்து இருக்கும். இவங்களுக்கும் அப்ஜெக்ட் டைப் கொஷின் தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து 3 ஸ்டேஜ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் வைவா வாய்ஸு. சரிங்களா? ரிட்டன் எக்ஸாமுக்கு 100 மார்க்கு, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 70 மார்க்கு, வைவா வாய்ஸ்க்கு 30 மார்க். ஓகேங்களா? மொத்தம் 200 மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இவங்க இந்த கேட்டகரிக்கு காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இது தமிழ் மீடியம், அதே சேம் தான் தமிழ் மீடியம். சரிங்களா? அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட். டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் மாறுது. ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஓகே தான், சிலபஸ் மாறுது. எங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ்: ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வாய்ஸு. ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாமுக்கு 100, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 70 மார்க்கு, வைவா வாய்ஸுக்கு 30 மார்க்ஸு. அதே போல் தான் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பி வந்து ஜென்ரல் நாலேஜ். இவங்க ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 20 மார்க்கு, 50க்கு 20 மார்க் வாங்கியிருந்துருக்கணும். அப்புறம் ஜென்ரல் நாலேஜில் 50க்கு 20 மார்க் மினிமம் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம். இவங்க பாருங்கள் சிலபஸ் வந்து பாருங்கள், இவங்களுக்கு பார்ட் பி சிலபஸ் வந்து மாறும். அதனால தான் இவங்க தனியாக ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள் ஜென்ரல் அவேர்னஸ், டிரைவிங் தேரி, ப்ரீ டிரைவிங் செக்ஸ், ஜோன் ஆஃப் விசன் சொல்லிட்டு இவங்களுக்கு பார்ட் பிக்கான சிலபஸே மாறுது. அதனால தான் இவங்க தனி கேட்டகரி. இவங்களுக்குமே 8th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். சரிங்களா? இது இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியம். இவங்களுக்குமே இங்கிலீஷ் தமிழ் மீடியம் இருக்குது. சரிங்களா? இது டிரைவர் போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, க்ளீன்லெஸ் ஒர்க்கரு, கார்டனரு, இல்லைங்களா, வாட்டர்மேன், மசால்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது. தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கான செலெக்ஷன் பேட்டர்ன் பாருங்கள். அதே தான் ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வாய்ஸ். ஓகேங்களா? அதே 100 மார்க் ரிட்டன் எக்ஸாமுக்கு. அப்புறம் செய்முறை தேர்வு அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 70 மார்க்கு, வைவா வாய்ஸ்க்கு 30 மார்க், மொத்தம் 200 மார்க்கு. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் இங்கிலீஷ்லேயுமே இருக்குது. சரிங்களா? இவங்களுக்கு பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான். இவங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் அரித்மெட்டிக், அப்புறம் நாலேஜ் இன் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுலேருந்து அவங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இவங்களுக்குமே. இவங்களுக்கு இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். சரிங்களா? இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழில் மட்டும் தான் கொஸ்டினே இருக்கும். ஓகேங்களா? பார்ட் ஏவும் சரி, பார்ட் ஏ கம்பல்சரி எல்லாருக்கும் தமிழில் தான் கொஸ்டின். பார்ட் பி மட்டும் இவங்களை தவிர, அதாவது ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் கேட்டகரி தவிர மற்றவங்களுக்கு எல்லாமே தமிழ், இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்கும், பார்ட் பி எல்லாமே. ஆனால் இவங்களுக்கு மட்டும் பார்ட் ஏவும் தமிழ், பார்ட் பியும் தமிழ் பண்ணிட்டு தான் கொஸ்டின் இருக்கும். அதுதான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கங்க. ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கான பேட்டர்ன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமு, அதுக்கப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ். சரிங்களா? இங்கிலீஷ்லையும் சொல்லியிருக்காங்க, தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழில் மட்டும் தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் தான் உங்களுக்கு கொஸ்டினும் வரும். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் தமிழ் இருக்குது இல்லையா, அதனால் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செட்டு. இப்போ பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு டைம் சொல்லியிருக்கேன். பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லையா, அது ஒன்லி தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தமிழ்னா நம்ம தமிழ் தான் எழுதி ஆகணும். இது காமன் டு ஆல், எல்லா கேட்டகரிக்குமே 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம்ல, 1 2 3 4 கேட்டகரி. இந்த 4 கேட்டகரிக்குமே பார்ட் ஏ கம்பல்சரி. சரிங்களா? அதில் தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். இந்த பார்ட் பி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும் அந்த பார்ட் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தமிழ் லாங்குவேஜ்லையும் செட் பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் கொஸ்டின் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த 3 கேட்டகரி. இந்த ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் கேட்டகரி அவங்களுக்கு மட்டும் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் சொல்கிறாங்களே, அதாவது தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அவங்க எப்படி இங்கிலீஷில் எழுதுவாங்க, இங்கிலீஷில் படிப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பார்ட் பி கொஸ்டின் தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினர், அப் டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர் போஸ்ட்டு, காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும். சரிங்களா? அவங்க எந்த மீடியம் ஓகேவோ அவங்க அதை அட்டன் பண்ணலாம், படித்து அட்டன் பண்ணலாம் கொஷின் வந்து. சரிங்களா? இப்படி தான் கொஷின் பேட்டர்ன் இருக்கும். ஓகேங்களா? இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 28ஆம் தேதியே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன மாதம் 28ஆம் தேதி, ஏப்ரல் மாதம்.
லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் 27 க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, 29ஆம் தேதி. சரிங்களா? 29 மே 2024. ஸோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக, இது வரைக்கும் நான் அந்த ஃபோட்டோ வீடியோவும் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேகன்சி இருக்கா, நியர்பை டிஸ்ட்ரிக்டா, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆனாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜ் போகிறப்ப, வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் போகிறப்ப கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொன்ன தகவலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.